இந்த படத்த ஆர்வத்தோட போய் பார்க்கும்போது, "ஏன்டா இந்த படத்த நம்ம பார்த்தோம்?" அப்படின்னு ஆயிப்போச்சு. என்னத்துக்கு இந்த படத்துக்கு திரிஷாவ கூப்பிட்டாங்கன்னு தெரியல. யாருக்கு பொண்டாட்டியா நடிக்கிறாங்க தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா கமல் சாருக்கு பொண்டாட்டியா நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா, சிம்புக்கு பொண்டாட்டியா இருக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டிய வச்சு 2 பேரும் பங்கு போடுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஹாய் நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சாரும், சிம்பு அண்ணாவும் சேர்ந்து நடிச்ச தக் லைஃப் படத்தோட ஃபுல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் எப்படி இருந்துச்சு? இந்த படத்த பார்க்கலாமா? வேண்டாமா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் எப்படி இருக்கு? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் சூப்பரா இருக்கு. மாஸா இருக்கு. வேற லெவல்ல இருக்குது. இந்த படத்த கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல அந்த படம். கேவலமா இருந்துச்சு. மாஸா கூட இல்ல. சரியா? முதல்ல எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழால பிரம்மாண்டமா நடத்துனாங்க. அதுல சிம்பு அண்ணா பேசியிருந்தாங்க. திரிஷா அவங்க பேசியிருந்தாங்க. கமல் சார் கூட நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அப்போலாம் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நல்லா இருக்குமோ! சூப்பரா இருக்குமோ! இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. நம்ம கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளயே ஒரு ஆர்வம் கிரியேட் ஆச்சு. சரி, அதே மாதிரி ட்ரெய்லரும் டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லரும் ஃபுல்லா 1க்கு 10 நேரம் பார்த்துருப்பேன். இந்த கதை எப்படி இருந்துச்சு? இத பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்குல்ல. அ கமல் சார் புது புது கெட்டப்ல வந்திருக்காங்க. கண்டிப்பா இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்த ஆர்வத்தோட போய் பார்க்கும்போது, "ஏன்டா இந்த படத்த நம்ம பார்த்தோம்?" அப்படின்னு ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கதை சுத்தமா புரியலங்க. ஆ சொல்லப்போனா ஸ்டார்ட்டிங்ல பார்த்தாச்சு. கமல் சார், சிம்பு அண்ணாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க. நமக்கு ஏதோ சொல்ல வராங்க. ஏதோ ஒரு கருத்த சொல்ல வராங்க. அப்படி சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாச்சுன்னா, இடையில திரிஷா அவங்களும் வராங்க. சரி அவங்களும் நல்ல கருத்து சொல்லுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே பார்த்துட்டு வந்தாச்சுன்னா, இப்படியே போயிட்டே தாங்க இருக்குது. மொத்தமா அவங்க அதில என்னதான் சொல்ல வராங்கன்னு இந்த கதையில முழுக்க புரியல. எனக்கே இந்த கதை படத்த பார்க்கும்போது மண்டை பிச்சுட்டு எங்கேயா போயிரலாம் அப்படின்னு இருந்துச்சு. இதுதான் என்னுடைய கருத்து. சரி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சாங்க? அவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? அத முதல்ல பார்க்கலாம். அதாவது குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் சொல்றேன். ஃபுல்லா சொல்லி இந்த வீடியோவ ரீன்னு இழுக்காண்டா. சரியா? முதல்ல யார பத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார பத்தி பேசலாம். சரியா? கமல் சார பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குங்க. ஆனா அதுல கொஞ்சம் சொல்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு சூப்பரா காமிச்சிருந்தாங்க. எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ யங்கா இருப்பாங்கல்ல, சின்ன வயசுல இருந்தது மாதிரியே காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, ஓ! இந்த படத்துல சூப்பரா காட்டுறாங்களே! இன்னும் ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. கமல் சார் செம்மையா வருவாங்க, சூப்பரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, போக 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 அவங்கள வயசானது மாதிரி காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் அதுதான். சரி அடுத்ததாட்டு அந்த படத்தோட என் பாதியில அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாண ஃபங்ஷன் நடத்தியிருப்பாங்க சரியா? அதுல கூட ஒரு ராஜா ட்ரெஸ் மாரி போட்டுட்டு, அந்த டான்ஸ் ஆடியிருப்பாங்கல்ல, அது மட்டும் தாங்க சூப்பரா இருந்துச்சு. கமல் சாருக்கு ஓரளவுக்கு அது செட் ஆச்சு சரியா? மத்தபடி அவங்களுக்கு குடுக்கப்பட்ட காஸ்டியூம்ஸ்லாம் எதுவுமே ஷூட் ஆகல. ஏதோ ஒரு கோமாளிக்கு ட்ரெஸ் அனுப்பி போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குடுத்துருந்துச்சு. கடைசியில இந்த குங்ஃபூ சீன்ஸ் மாரி காமிச்சிருந்தாங்க சரியா? அதுலயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ல தான் ஃபுல்லா நம்ம கமல் சார் ஸ்டைல்ல இது பண்ணாங்க. ஆ மொத்தத்திலேயே கமல் சாருக்கு நெறைய கெட்டப்ஸ்லாம் குடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா, ஓரளவுக்கு குடுக்கப்பட்ட ரோல்ல கரெக்ட்டா நடிச்சிருந்தாரு. ஆனா, ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, அடுத்ததாட்டு நம்ம சிம்பு அண்ணா. சிம்பு அண்ணா இப்ப கமல் சார் கூட நடிக்கும்போது, கண்டிப்பா மாஸா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா, அவங்களுக்கு குடுக்க ரோல் சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஒரு பையன், அதாவது கமல் சாரோட வளர்ப்பு பையனாட்டு நடிக்கிறது மாதிரி அமைஞ்சுச்சு. சரி நல்லா குடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களே வில்லனாட்டும் வாராங்க. அதுல குடும்பி, மேக்கப் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சு சரியா?
ஆ ஆனா, மாஸா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலே மாஸாவே பண்ணல. ஃபைட் சீனா இருக்கட்டுமே, எல்லாத்துலயுமே சரி, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாரி இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு ஷூட் ஆகல. ஓரளவுக்கு வந்து ஃபைட்டிங் சீன் வந்து ஓரளவுக்கு பண்ணாங்க. சரியா? என்ன இந்த படத்துல வந்து யாரு குத்துனாலுமே சாவ மாட்டாங்க. சிம்புக்கு மட்டும் குத்துப்பட்டா மட்டும் சாவாரு. சரியா? கமல் சார் வந்து எவ்வளோதான் குத்துப்பட்டாலுமே திரும்பி திரும்பி வருவாரு. சரியா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோம்பி வந்து நம்ம குத்துவோம்ல, உயிரோட வரும்ல, அதே மாரி தான் கமல் சார் இருந்தாரு. சரியா? அடுத்ததாட்டு யார் ரோல் பத்தி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிஷா அவங்க. சரியா? திரிஷாவ பத்தி பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த படத்துல வந்து வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமா இருந்திருப்பீங்க. பட் அதான் இல்லங்க. என்னத்துக்கு இந்த படத்துக்கு திரிஷாவ கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப இல்ல. சரியா? யாருக்கு பொண்டாட்டியா நடிக்கிறாங்க தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா கமல் சாருக்கு பொண்டாட்டியா நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா, சிம்புக்கு பொண்டாட்டியா இருக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டிய வச்சு 2 பேரும் பங்கு போடுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தத்திலே நான் திரிஷா வந்து என்னத்துக்கு தான் அந்த கேரக்டர் எடுத்து பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கு ரீச்சா இருந்த திரிஷா, இப்படி ஒரு மொக்க வாங்குவாங்க, மொக்க குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. திரிஷாவோட ஒர்த்து இதுல இல்ல அந்த படத்துல. அத சுகர் பேபின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட ஃபேமஸ் ஆச்சு. சரி அதுதான் ஆடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோல மட்டும் ஆடுனத மட்டும் காமிச்சிருந்தாங்க சரியா? ஃபுல்லாட்டு வந்து காட்டல. சரி அடுத்ததட்டு யார பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசர். நாசர பத்தி சொல்லவே வேண்டாம். பல படங்கள்ல வந்து நாசர் எப்படியும் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் வருவாரு. வில்லன் கேரக்டர் மீன்ஸ் சொல்லும்போது சகுனியாட்ட தான் வருவாரு. எந்த படங்களா இருந்தாலும் சரி. அதே மாரி தான் இந்த படங்கள்லயும் சகுனியா வந்திருந்தாரு. யாரோட சகுனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சாரோட அண்ணனாட்டு. சரியா? ஃபுல்லா வந்து கமல் சார எடுத்து வளர்த்ததாட்டு எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் கதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நாசர் குடுக்கப்பட்ட ரோலும் சூப்பரா இருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து அவரோட ஆக்டிங் குடுப்பாரோ, அந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருந்துச்சு. சரியா? நம்ம வில்லன் அதாவது நம்ம ஹீரோவ கொல்றதா சரி, அதாவது கமல் சார கொல்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. நாசர பத்தி சொல்லவே வேண்டாம். அவரு மட்டும் தான் இதுல இந்த படத்துல ஓரளவுக்கு அழகா பண்ணியிருப்பாரு போல. சகுனி மாரி தூண்டி விடுறது, அப்புறம் வந்து நல்ல பிள்ளை மாரி வேஷம் போடுறது, இப்படி வந்து அழகா பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாட்டு யார பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் ஒய்ஃப் ஆட்டு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரோல் இல்ல. சரியா? ஆனா கமல் சார கிஸ் சீன் மட்டும் கிஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் இந்த சீன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சரியா? அப்படி இருந்துச்சு இந்த படத்துல. சொல்லப்போனா இந்த படத்துல வந்து கமல் சாருக்கு 2 பொண்டாட்டி. ஆ, ஆ அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து பெரிய அளவுக்கு சொல்லணும், அந்த அளவுக்கு கேரக்டர் யாருமே கிடையாது. ஓரளவுக்கு கச்சா புச்சான்னு தான் இருந்துச்சு. சரி, இப்ப அந்த படத்தோட கதையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவலமா இருக்குங்க. ஏன்னா, திடீர்னு ஒரு கும்பல் வருது. கமல அட்டாக் பண்றாங்க. அதுல சிம்பு வந்து சிம்புவோட அப்பா இறக்குறாங்க. சிம்புவ ஃபுல்லா வளர்க்குறது மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்த தொடர் கதையா சிம்புவ தான் எல்லாமே ஒரு சைட்லயே வச்சிருக்கிறாங்க. நாசர் தூண்டி விடுறான் சிம்புவ. அதே மாதிரி சிம்புவும், நாசரும் சேர்ந்து கமல வந்து கொல்லணும்னு நெனைக்கிறாங்க. அடுத்தது கமல் வந்து செத்துட்டான் அப்படின்னு நெனைச்சுட்டு சிம்புங்க வந்து எல்லா பதவியும், பொறுப்பும் எடுத்துக்கிடுவான். கமல் சார் வந்து அதுல தான் ட்விஸ்ட்டுங்க. அவர் உயிரோட வந்து எல்லாத்தையுமே பழி வாங்குறாங்க. எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. சரியா? யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நெனச்சாங்களோ, கடைசில சிம்புகிட்ட எல்லா விஷயமும் உண்மைய சொல்லிக்கிட்டு, சிம்புவும் கொன்றுவாரு. அவரும் மட்டும் உயிரோட இருப்பாரு. இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லணும்னா, நம்ம கமல் சார் மட்டும் தாங்க. ஆ அதான் சொன்னேன்ல, இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்கும் புரியல, எண்டிங்கும் புரியல. ஆனா ஒரே கொலாபரேஷன் மாரி எடுத்திருந்தாங்க. இந்த படத்த யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருப்பார்ல, அவரு தான் எடுத்திருக்கிறாரு. மொத்தத்திலே அவரே இந்த படம் அவர்ட்ட தான் என்ன கதைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்கே தெரியாது. அப்படி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு போல. அப்படி ஒரு கதைய தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருந்தாங்க. சரியா? ஆ மொத்தத்திலே இந்த படத்துல வந்து ஒரே ஒரு 2 சாங் வந்து சூப்பர் ஹிட் குடுத்துச்சு. அந்த பாட்ட வச்சுக்கிட்டு தான் இந்த படம் வந்து சூப்பரா இருக்குமோ அப்படின்னு வந்து நெனச்சோம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்த வந்து கேவலமா எடுத்து வச்சிருந்தாங்க. சரியா? ஆனா மணிரத்னம் சார் வந்து நல்லா எடுப்பாங்க அப்படின்னு வந்து நெனச்சோம். பட் இப்படி மொக்கையடிக்கும் அப்படின்னு வந்து நெனைக்கல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லப்போனா, இந்த படத்த டிக்கெட் வாங்கி நம்ம போய் பார்க்குறோம்ல, நமக்கு தான் நஷ்டம். அவங்களுக்கு எல்லாமே லாபம் தான். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாவே இல்ல. சரியா? இந்த திரிஷாலாம் என்னத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. சரி இந்த படத்த பார்த்தவங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சு?
பிடிக்கல அப்படின்னு இருந்தாலுமே கமெண்ட்ல தெரிவிங்க. படம் புடிச்சிருந்தனாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. சரியா? இனி இந்த மாதிரி கமல் சார் ஹிட் குடுப்பாங்க. இந்த சிம்பு சார் ஹிட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு போய் பார்க்காதீங்க. இந்த மாதிரி லைஃப்ல எந்த ஒரு படத்தையும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ இந்த படத்த பார்க்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல, எந்த கேட்டகரில உள்ளவங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா படமும் பார்த்தாச்சு. இனி படமே பார்க்கறதுக்கு இல்ல அப்படின்னு நெனைக்கிறீங்கல்ல, அவங்க போய் இந்த படத்த பார்க்கலாம். அதே மாதிரி என்னடா இந்த உலகத்துல வாழணுமா, இருக்கணுமா அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களும் இந்த படத்த போய் பார்க்கலாம். ஏன்னா, இந்த படத்த பார்க்கும்போது நம்மளே மண்டைய பிச்சுட்டு எங்கேயாவது போயிருவோம். அப்படி ஒரு படம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.